ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகன்யா. 5 days எகோ யூடியூப் சேனல் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். சேனலோட நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியுங்க, நான் எந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி, இவங்கள நினச்சி தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, டென்ஷன், கோபம். ஏங்க, எனக்கு எந்திரிச்சாலே யாரையாவது போய் அடிக்கணும்னு தோணுதுங்க. அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகுது, கோபமாக வருது. என்னங்க பண்ணுறது? அந்த டென்ஷன் ஆகிறப்பையும் கோபம் வரப்பையும் போயிட்டு வாட்டர் இருக்குல்ல, ஒரு கிளாஸ் வாட்டருக்கு குடிங்க. அப்படியே உங்களுக்கு அமைதியாகிடும். ஆமாங்க, டென்ஷன் இல்லாத லைஃப் ஏதாவது இருக்கா? இருக்கும் தான் எல்லா டென்ஷனும். ஸோ டென்ஷனை நம்ம வெளிப்படுத்திட்டா எல்லாமே சக்ஸஸ் ஆகிடுமா? கோவத்தை காட்டிட்டா போதுமா? அது நமக்கு தாங்க ஆபத்து, நம்ம ஹெல்த்துக்கு தான் ஸ்பாயில் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு கோவத்தை தவிச்சிட்டு டென்ஷனாக இல்லாமல் மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு நம்மளால் மற்றவங்களுக்கும் ஒரு சின்ன ஸ்மைல் கொடுத்திங்கனாலே டென்ஷன் எல்லாம் குறைஞ்சிரும். என்னங்க லைஃப்பில் எடுத்துகிட்டு போகிறோம்? ஒன்றுமே கிடையாது. வாழ்வது சில காலம் இல்லையா? அதை ஸ்மூத்தாக நம்ம ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஏங்க, எனக்கு அவங்கள பார்த்தா டென்ஷன் ஆகுது, இவங்கள பார்த்தா டென்ஷன் ஆகுது. நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? உங்களை பாருங்கள், உங்களை பற்றி யோசிங்க. திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களை பற்றி நினைங்க, உங்களை பற்றி பேசுங்க. நீங்கள் மற்றவங்கள பார்த்து டென்ஷன் ஆகுறீங்க. டென்ஷன் ஆகுனா நம்ம ஹெல்த்துக்கு தாங்க ஸ்பாயில் ஆகும். ஃபஸ்ட்டு ஆகாதீங்க. அப்படியே டென்ஷன் ஆகும்போது உங்களுடைய ஃபேஸை போயிட்டு கண்ணாடியில் பாருங்களா. ஒரே ஒரு டைம் நீங்கள் டென்ஷன் ஆகும்போது மிரர் எடுத்துக்கங்க, கண்ணாடி போய் பாருங்கள், எப்படி இருக்கு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். உங்களே உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஃபஸ்ட்டு டென்ஷனாக இருந்தால் அந்த மசில்ஸ்லாம் மாறி ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளை ஒரு மாதிரி ஒரு ஆக்ரோஷமான ஒரு ஃபேஸை காட்டும். நம்மளுடைய ஹெல்த்துக்கு தான் என்ன பண்ணும்? பாதிப்படையும். சரியா? டென்ஷன் ஆகாதீங்க. ஈஸியாக கூலாக ஹேண்டில் பண்ணுற ஒரு ஆட்டிடியூட்டை நீங்கள் வளர்த்துக்கங்க. சரிங்களா? இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ போட ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். சரிங்களா? பாய், டேக் கேர், see you later. உங்கள் சுகன்யா.